வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். அரசு ஊழியர் பூராமே விஜய் ஆட்சிக்கு வந்தவுடனே, பயங்கரமான நடுக்கத்துல பயங்கரமான கோவத்திலயும் இருக்காய்ங்க. நம்ம பார்த்த மட்டுக்கு. நேத்து தினமலர்ல ஒரு செய்தி ஒண்ணு போட்டிருக்காங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல அரசு ஊழியர்களுடைய நிலைமை லஞ்ச லாவண்யம் எப்படி இருக்கு? ஈப்புத்துறை, அதேபோல பத்திரப்பதிவுத்துறை, அதேபோல வணிக வரித்துறை இதுல எல்லாம் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு மாரி எடுத்து நேத்து போட்டிருக்காய்ங்க. ஆய்வு மாரி எடுத்து போட்டுவிட்டா, எல்லாருமே லஞ்சம் பத்திர ஆபீஸ்ல போய் கேட்டா, இவங்க கேட்க பயப்படுறாங்களாம். எழுத்தர் மூலியமாத்தேன் இவ்வளவு நாளா பத்திர ஆபீஸருக்கு போய்க்கிட்டே இருந்துச்சு. 1,00,000 கேட்கறாங்க, 4,00,000 கேட்கறாங்க, 3,00,000 கேட்கறாங்க அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. அவங்களும் எழுத்தர்ட்டே கொடுத்துருவாங்க. எழுத்தர் அங்கே போய் கொடுப்பேன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு. அப்புறம் ஆளுங்கட்சி கொஞ்சம் போய் கேட்பேன். இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, மற்ற விஷயத்த நீங்க நேரடியா போய் பேசிக்கங்க அப்படின்றாங்கன்னா எழுத்தர். மற்ற விஷயத்துக்குள்ள நான் பத்திர செலவு இது, பத்திர செலவு இது, டைப் செலவு இது. மற்ற விஷயங்களை நீங்க நேரடியா போய் பார்த்துக்கங்க அப்படின்ட்டாங்க. என்ன காரணம்னா, ரொம்ப கடுமையான இறுக்கத்துல இருக்காங்க. பத்திரத்துறைய ரொம்ப இறுக்கி ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. மூர்த்தியில இருந்து பன்னீர்செல்வத்துல இருந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்க வரைக்கும் பயங்கரமான காசு பயங்கரமா புழங்கும். ஒரு நாளைக்கு ஒரு பத்திர ஆபீஸ்ல ரூ. 1,00,00,000 ரூ. 80,00,000 கொண்டு போய் ஒரு ஆள்ட்ட கொடுக்கணும்பாங்க. அதுபோக இவங்க ஒவ்வொருத்தரும் 5,00,000 4,00,000 எடுத்துக்கிடுவாங்க. பத்திர எழுத்தரு, அதே போல ரிஜிஸ்டர் எல்லாரும் குண்டக்க மண்டக்க போட்டு வாங்கிக்குவாங்க. இதே நடந்துக்கிடுச்சு. ஆனா இப்ப எப்படின்னா நீங்க நேரடியா போய் பாத்துக்கங்க அப்படின்னா, நேரடியா போய் பார்த்தா, என்ன சார் வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்கறாங்களாம். அது உங்க பிரியம் அப்படின்னு சொல்ல கண்டு, நேரடியா பையன் போன் எடுத்தவன இல்ல வேணாம் நீங்க போங்க அப்படின்றாங்களாம். பயந்துகிட்டு வேணாம் பத்திரம் மட்டும் எழுதிக்கிட்டு போகட்டும் அப்படின்னு. இவ்வளவு பெரிய பயமுறுத்ததே உண்மைக்கு பாராட்டுறான விஷயம் தான். நீங்க 1000 விஷயத்துல நல்லது கெட்டது இருந்தாலுமே, அரசு ஊழியரை இவ்வளவு விலைக்கு கதிகலங்க வச்சிருக்கீங்கன்னாவே சாதாரண விஷயம் இல்ல. இப்படி பல விஷயத்துலதான் கோட்டை விட்டு போனாங்க அதிமுக காரங்க, திமுக காரங்க. யாரையுமே கண்டுக்கிறது இல்ல. என்ன புகார் கொடுத்தாலும் என்னன்னு கூட கேட்கறது. ஏன்னா கூட்டணி வச்சுக்கிட்டா ஊழியர் மேல ஊரா கூட்டணி, ரிஜிஸ்டர் மேல மந்திரி கூட்டணி, எழுத்தருக்குள்ள மந்திரி கூட்டணி, எல்லாருமே கூட்டணி கூட்டணி சேர்ந்து கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்தா பொதுமக்கள் மூலம் யாருக்கப்பா அங்க குண்டக்க மட்டும் ஆக வேண்டிய பத்திர செலவு ஊரம் குண்டக்க மட்டும் காசு இங்க பார்த்தாலும் காசு ஈபியில போனா அதுக்கு மேல காசு அதுக்கு இது கேட்டேன். இப்ப என்னன்னு கேட்டாக்கா ஈபியில சுத்தமாவே ஒழிச்சுக்கிட்டாங்களா லஞ்சத்தை அப்படின்னு பேப்பர்ல எழுதிருக்காங்க. நம்ம இன்னும் போகல. ஆனா எல்லா துறையும் கணிச்சிருச்சு. ஏறக்குறைய 90% துறைகள் வந்து ரொம்ப கிளீன் ஆயிருச்சு அப்படின்னு எழுதுறாங்க. இப்ப காசு வாங்க பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது நமக்கு. அதே போல வட்டாட்சியர் அலுவலகம் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க. அதே போல கலெக்டர் ஆஃபீஸில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பல விஷயத்த பேப்பர்லேயே போட்டிருக்காங்க. ஒரு அறிவுறுத்தல் முதலமைச்சருக்கு போட்டுங்கிறதுக்காகவே அதை போட்டிருக்காங்க. இன்னைக்கு வருவாய்த்துறையில நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. 6 ஊழியர் ஊரா கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஊழியர் ஊரா ஒரு கலெக்டரை விட்டு எல்லாரும் அந்த வருவாய்த்துறை ஊழியர் ஊரா வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. 3 வருஷத்துக்கு உண்டான ஒரு சிபிஐ கணக்கு பூரா கொண்டு வந்து கொடுன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை கேட்கறாங்க. இதை கண்டிச்சு ரோட்ல உட்காந்து போராட்டாங்க. எப்படி எங்க ஜிபே கணக்காக்கலாம்? நான் என் மச்சினருக்கு அனுப்பியிருப்பேன் 5,000, 4,000 அனுப்பியிருப்பேன். என் முண்டாட்டி என் கொழுந்தியாவுக்கு அனுப்பியிருப்பேன். என் பிள்ளை எங்கேயாவது போயிருப்பேன் ஜிபேக்கு அனுப்பியிருப்பேன். அப்ப கையில ஜிபேலே அனுப்பக்கூடாதுங்கிற, கையில பணம் வச்சிருக்க கூடாதுங்கிற, இன்னைக்கு ரேட்டுக்கு அப்புறம் வந்து ரைடு பண்றேன். நான் என்னதான் பண்றேன்? எங்களுக்கு அரசாங்கமே சரியில்லை. அரசாங்கமும் சரியில்லை, பொதுமக்களும் சரியில்லை. ஒரு நலத்திட்டங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் நடக்குதுன்னு வைங்க. எஸ்ஐ துறையில ஒரு நலத்திட்டங்கள் நடக்குது. அதுல பிற்படுத்தப்பட்டது நலத்துறை நடக்குது அப்படின்னா பயனாளிகளை பூரா கொண்டு வந்து நாங்க இதை உட்கார வைக்கிறோம். எல்லாத்தையுமே நாங்களே செய்யறோம். மெட்டு இருக்கிறோம், மேடை ஸ்டேஜ் ஏத்துக்கிறோம், சாப்பாடு செலவு ஏத்துக்கிறோம். எல்லாருக்குமே எல்லா செலவுமே அந்த டிபார்ட்மெண்ட் ஏத்துக்கிறது. இதெல்லாம் யாரு அரசாங்கம் கொடுக்குதா, இல்ல மந்திரி கொடுக்குறாரா, இல்ல யாரு கொடுக்குறா? இது பூரா கை காசியா? சுருக்கமா இது பூரா லஞ்சம் வாங்கின காசு. அவன் சொல்லிட்டு ஓப்பனா பேசிட்டேன். இது பூரா லஞ்சம் வாங்கின காசு. அப்புறம் இதெல்லாம் எப்படி ஒரு நீ ஏன் கேட்கல? முந்திரிப்பு வாங்கி கொடுத்துறமே, இல்ல மந்திரிக்கு முந்திரி பருப்பு வாங்கி கொடுக்குறமே, அந்த மேடை செலவுல இருக்க பூரா மைக் செட்டை பூரா கட்டுறமே, வாகனத்துல அவங்களை கூட்டிட்டு வர்றமே, இதெல்லாம் யாரு கேட்பா? இந்த பணம்ல எங்கே இருந்துச்சு? இந்த அதிகாரியா கேட்டியா, இந்த முதலமைச்சராக கேட்டியா, இல்ல இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையா கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா மல்லுக்கு போயிட்டாங்க. இப்ப கவர்மெண்டோட மல்லுக்கு போயிட்டாங்க. சுருக்கமா அவங்க சொல்ல வர்றது, நான் லஞ்சம் தான் வாங்குவேன், என்னைய பிடிச்சா நான் போராடுவேன். அவ்வளவு சுருக்கம். அப்படி வந்துட்டேன், ஷார்ட்டா வந்துட்டேன். லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாடி மாதிரி இல்ல. லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாடி இந்த ஊருக்கு வர போறீங்க, அதுக்குள்ள எல்லாம் கிளீனா நடக்கிற மாதிரி தொடச்சு கழிச்சு கிளீனா வச்சுப்பாங்க. யாரையும் வரக்கூடாது. அது முன்னாடி இன்ஃபர்மேஷன் பண்ணிடுவேன், லஞ்ச ஒழிப்புத்துறை வர்றேன் அப்படின்னு. அவனுக்கு ஒரு 2,00,000 3,00,000 கொடுத்து பத்திர ஆபீஸ்ல இருந்து எல்லாத்துக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. யார் எந்த துறைக்கு பரிமாற்றம் பண்றதே கிடையாது. பயந்து போய் கிடக்காங்க எல்லாரும். அதுல வந்து நம்ம நேரடியா இப்ப களத்திலேயே நம்ம பாக்குறோம். அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப வருவாய்த்துறை உங்களை போராட்டேன். எனக்கு தெரிஞ்ச தகவல் சரின்னா, அரசு ஊழியர் 12,00,000 பேரும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அரசு ஊழியர் 12,00,000 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப என்ன செய்யறேன்? 12,00,000 பேர் எதிர்த்து போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். நாங்க லஞ்சம் வாங்குவோம், நீ பிடிக்கிறா அப்படி அப்படி இல்ல. வேற விஷயத்த இந்த டாஸ்மாக் காரங்க சொன்னாங்களா இல்லையா? இந்த அட்டைக்கு வாடகை யார் கொடுக்குறது? இந்த கூலி ஆளுக்கு போட்டுருக்குமே அதுக்கு வாடகை வருது. தினந்தனமா நீ நலத்திட்ட உதவிக்கு யார் பயனாளி ஏத்திட்டு வர்ற கலெக்டர் ஆஃபீஸுக்கு? இல்ல தினந்தனமா மேல போடுற? இல்ல தினந்தனமா மைக் செட் கட்டுற? நான் கேட்கிறேன். வருவாய்த்துறைக்கு நான் கேட்கிறீப்பா? தினந்தரம் இதெல்லாம் நடக்குதா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. அதுக்கு செலவு ஒரு 10,00,000 ரூபா ஆகும். 10,00,000 ரூபா. அதனால நீ என்ன பண்ற? இப்ப ஸ்டாலின் வந்தாரு.
ஸ்டாலின் ராமநாத் சிவகங்கைக்கு வந்தாரு. சிவகங்கைக்கு வந்தோடனே எல்லாருக்கும் பட்டா கொடுக்குற விழா நடத்தினாங்க. தாசில்தார் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நேரடியா ஒரு ஆள் 4000 கொடுங்கறான்னு கேட்டாங்க. ஒரு 200 பேருக்கு பட்டா கொடுத்து விட்டாங்க. 200 பேருக்கு 4000 வாங்கிட்டு தான் எங்க நிகழ்ச்சிக்கு செலவழிச்சாங்க. அது மாதிரி தானே நீ செலவழிச்சிருப்ப, கையில செலவழிச்சியா? லஞ்சம் தானே. இது வாங்காதேங்கிறாங்க. இதை வாங்காத கொடுக்காத அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தினவன கத்துறேன் கதறேன். இப்போ ரோட்டுக்கு போராட்டத்துக்கு வந்துட்டேன். அங்கே மட்டும் போராட மாட்டேன். நீ தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையுமே அரசு உருவா போராடுது. ஏன்னா இவங்களுக்கு புது மாதிரியான உலகமா தெரியுது. லஞ்சம் வாங்காத உலகமா இருக்கணும், வேலை கரெக்டா நடக்கணும் அப்படின்னு விஜய் இருக்கிறாப்புல. ஆனா இவங்களுக்கு இது பாத்திராத ஒரு புதுமையான ஒரு உலகம். என்னடா இது, திமுக அண்ணா திமுக உலகத்தை நம்மளோட குமிர்ச்சம் போட்டுக்கிட்டு இருந்தோமே, நம்மளோட கடலைப்பருப்பு திம்மா, நம்மளோட டீயை குடிப்பா, போனா போவோம் ஆபீஸுக்கு, போலைனாலும் இல்ல. லீவ் லெட்டர் கொடுத்தாலும் கொடுப்பா, கொடுக்காட்டாலும் இல்ல. நம்ம இஷ்டம் தான். நம்ம அப்ப விட்டு ஆபீஸ் மாதிரி வச்சு போன வந்தோமே, இன்னைக்கு கழுத்துல கத்தி வைக்கிறானே விஜய். நம்ம என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க போராட்டத்துல இறங்க போறதா ஒரு செய்தி வந்தது. போராட்டத்துல நீங்க என்னைக்கு இறங்குனீங்களோ அன்னைக்கே விஜய் சரியான ஆட்சியை கொடுக்குறாருங்கிறத நான் ஏத்துக்கிறேன். நான் ஏத்துக்கிறியா? இது சரியான ஆட்சிக்கு உண்டான பாதை இது. வருவாய்த்துறை போராடிட்டேன்னா பாத்துக்க. எனக்கு அது வேணும் இது வேணும் போராடாம என்னை ஜிபேல பணம் போடக்கூடாதுங்கிறேன், ஜிபேல கணக்கை கேட்கிறப்ப எல்லாரும் மாட்ட போறேன்னு அர்த்தம். எல்லாரும் பயந்து போய் போராட்ட களத்துக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். எல்லாரும் வேலையும் போகுது. இதுக்கு கணக்கு கேட்டாலும் சொல்ல முடியாது. கணக்கு கேட்டா கொடுக்க முடியாது. யாரு கொடுத்தா ஆறு வாங்கினா எல்லா கணக்கு வந்துச்சுன்னா இவன் வேலையை நீடிக்க முடியாது. இந்த பயத்துல இப்ப எல்லாரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பாப்பா, இந்த நடவடிக்கை நல்ல வேகமா தொடரணும்னு நான் கேட்டுக்கிறேன்.